அயோத்தியில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது ஸ்ரீராமர் ஆலயம். அயோத்தியில் பாலராமர் ஆலயத்தின் கட்டுமான பணி முடிவடைந்ததை குறிக்கும் வகையில் அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்தார். கட்டுமான பணி முடிவடைந்த பிறகு மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீராமர் ஆலயம் காட்சியளிக்கிறது. காசி தமிழ்ச் சங்கமத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்திலிருந்து அயோத்தி வந்த பிரதிநிதிகள் ஸ்ரீராமர் ஆலயத்தில் தரிசனம் செய்து ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். கோயில் மிகவும் சிறப்பாக இருக்குது. ராமர் கோயில் இது மாதிரி கோயிலை நம்ம பார்த்ததே இல்லை. மிகவும் அற்புதமாகவும் அழகிய ராமர் அவர் பயங்கர இதாக நமக்கு காட்சியளிக்கிறார். மிகவும் அழகாக உள்ளது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு தடவை கிடைக்கக்கூடியது. அந்த சரையு நதியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி மிகவும், அதாவது என்ன சொல்லுகிறது, கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அந்த நதியை பார்த்தவன் ராமர் ஞாபகமும் அந்த அயோத்தி அவர்கள் அரசாட்சி செய்த ஞாபகமும் தான் வருகின்றது. இங்கே சரையு நதிக்கரையில் இருக்கோம். இது ராமர் சின்ன குழந்தையா இருக்கும்போது குளிச்சு விளையாடின இடம். அந்த இடத்துல கால் நினச்சி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக நாங்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்தோம். பட் ராமர் கோவிலுக்கு வரும்போதே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். எங்களுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு குட் வைப்ரேஷன். அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்த விட்டு எங்களால் வர்றதுக்கு மனசே இல்லாமல் வந்த மாதிரி இருந்தது. இந்த அயோத்தி 400 வருடங்களாக தமிழ் இந்து மக்களின் ஒரு கோயில் கட்டணுங்கிற ஒரு எண்ணிக்கையாக இருந்துச்சு. இதை இன்றைக்கி இந்த 400 வருஷமாக இந்த இத்தனை கோடி இந்தியர்கள் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை மத்திய அரசாங்கம் இன்றைக்கி எனக்கு அமைச்சு கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ராம ஜென்ம பூமி நம்முடைய பல நாள் கனவாக இருந்தது. அந்த கனவை இன்று நம்முடைய மத்திய அரசு நிறைவு செய்திருக்கிறது. அந்த வகையில் உள்ளோடு இருந்து அந்த உள்ளுணர்வை உணர்கின்ற ஒரு வாய்ப்பு ராமர் மந்திரில் கிடைத்தது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அயோத்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. ராமர் சீதையை எடுத்துட்டு ராமேஸ்வரத்தில் தான் மணலால் சிவனை வச்சு ராமேஸ்வரம் கோயிலில் சாமி கும்பிட்டு அந்த கடமையை முடித்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொடர்புடைய அந்த கோயிலுக்கு எங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமர் கோவில் கட்டுமான பணிக்கு பிறகு அயோத்தி நகரம் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக உருவெடுத்து வருகிறது.